உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 26/5/2025 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று நமக்கு செல்வ வளத்தை அள்ளி வழங்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை, அந்த ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிப்போம் வாருங்கள். அதாவது புதுக்கோட்டை என்று சொல்கின்ற நேரத்தில் இப்போ இது புதுசு அப்படின்னு சொன்னாங்கன்னா பழசாக ஒன்று இருக்கணும்ல. எனவே பழைய கோட்டை என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். அந்த பழைய கோட்டை என்பது எது? அதாவது முப்புறங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? சிவபெருமான் முப்புறங்களை எரித்தார் என்று முப்புறம் எரி செய்த அதிதீரா என்று அருணகிரிநாதர் கூட பாடுகின்றார். எனவே அந்த முப்புறங்களை எரித்தவன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த முப்புறங்கள், அந்த 3 கோட்டைகள் என்ன? அதுதான் பழைய கோட்டை. அந்த 3 கோட்டை என்று சொல்கின்ற நேரத்தில் வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் என்று சொல்லக்கூடிய 3 அசுரர்கள் 3 விதமான கோட்டைகளை அமைத்துக் கொண்டார்கள். அந்த கோட்டைகள் எப்படி என்று சொன்னால், ஒன்று இரும்பினால் ஆனது, மற்றொன்று வெள்ளியினால் ஆனது, மற்றொன்று தங்கத்தினால் ஆனது. இப்படி 3 விதமான கோட்டைகளை அமைத்துக் கொண்டு அந்த கோட்டைகள் எப்படி என்று சொன்னால் பறக்கக்கூடிய வசதியோடு அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. அதன் காரணமாக இந்த அசுரர்கள் 3 பேரும், அதாவது அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நல்லவர்களுக்கு கொடுமைகள் பலவற்றை செய்ய தொடங்கினார்கள். அந்த வகையில் இந்த 3 செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் சிவபெருமானை நோக்கி சரண் அடைய சிவபெருமான் என்ன செய்தார்? அந்த 3 பேரையும் தன்னுடைய சிரிப்பு ஒன்றினாலேயே எரித்தார் என்பது வரலாறு அல்லவா? அதுதான் திருவதிகை என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது இன்றைக்கு பன்ருட்டி என்று சொல்கின்றோம் அல்லவா? அந்த திருத்தலத்தில் தான் இந்த அற்புதமான நிகழ்ந்தது என்பது வரலாறு. ஆகையினால் அந்த கோட்டை என்பது பழைய கோட்டை. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 விதமான அந்த தீய சக்திகள் தான் 3 கோட்டைகளாக உருவகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அந்த 3 தீய சக்திகளை நாம் அப்படியே அதை ஒட்டியே நடக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் தான் அசுரர்கள். எனவே அந்த தீய சக்திகளை இறைவனுடைய அருளாலே அழிக்க வேண்டும். அதைத்தான் கதை போக்கில், அதாவது ஒரு கதை வடிவத்தில் நமக்கு நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்பர்களே, அது பழைய கோட்டை. இப்போ அது இல்லாமல் நல்ல மனதோடு இருக்கக்கூடியது இருக்கின்றது, அதுதான் புதுக்கோட்டை. அந்த நல்ல மனதானது நமக்கு எப்படி வரும்? அம்பாளை சரண் அடைந்தோம் என்று சொன்னால் நமக்கு மனதில் தீய எண்ணங்கள் வராமல் நல்ல எண்ணங்களை அவள் ஏற்படுத்துவாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, நமக்கு நல்லதை செய்யக்கூடிய அம்பிகையாக விளங்கக்கூடிய புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய என்று சர்வ மங்களத்தையும் சர்வ செல்வத்தையும் அருளக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த அம்பிகையானவள் பிரம்மாண்டமான வடிவத்தில் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றாள். அதாவது இந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்தவர் யார் என்று சொன்னால் பூஜ்ய ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள். அந்த சாந்தானந்த சுவாமிகள் யாருடைய சீடர் என்று சொன்னால் அவதூத சன்னியாசியாக இருந்த ஜட்ஜு சுவாமிகளுடைய சீடராக விளங்கியவர் சாந்தானந்த சுவாமிகள். அவர் எதையுமே செய்தால் பிரம்மாண்டமாகத்தான் செய்வார். இந்த ஆலயத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அஷ்டாதச புஜ லக்ஷ்மி என்று, துர்கா லக்ஷ்மி என்று 18 திருக்கரங்களோடு அப்படி பிரம்மாண்டமாக வடிவமைத்து இருக்கின்றார்.
அவர் நம்முடைய சென்னையிலேயே ஸ்கந்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இதே போலத்தான் பிரம்மாண்டமான வடிவத்தில் அம்பாளை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். அந்த சாந்தானந்த சுவாமிகளுக்கு பிறகு இந்த ஆலய நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அற்புதமாக நிர்வாகம் செய்தவர் யார் என்று சொன்னால், தேனியில் இருந்து அப்படி இங்கு வருகை தந்த சுவாமி ஓம்காரானந்தா அவர்களுக்கு பிறகு இப்பொழுது பிரணவானந்தா அவர்கள் பொறுப்போடும் புனிதத்தோடும் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆலயத்தில் இப்பொழுது கருங்கல் திருப்பணியானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஒரு ஆலயத்தில் கருங்கல் திருப்பணி செய்வது என்று சொன்னால் அது மிகப்பெரிய புண்ணியம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆலயங்களை சும்மா அப்படி கீத்து கொட்டகை அமைத்து முதல்ல சிம்பிளாக ஆலயத்தை அமைப்பார்கள். அதற்கு அடுத்ததாக செங்கல்லாலே அப்படி சுவர் எழுப்பி ஆலயம் அமைப்பார்கள். அதற்கு 100 ஆண்டு சிவாஜிய பதவி கிடைக்கும் என்று அப்படி குறிப்பிடுகின்றார்கள். அதாவது மறுபிறவி இல்லாத தன்மை. கருங்கல் திருப்பணி என்று சொன்னால் ஆகா, அந்த கருங்கல் திருப்பணியில் நாம் ஈடுபாடு கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நாம் மறுபிறவி இல்லாத தன்மையை அடைந்து அற்புதமாக சிவாஜியத்தில், அதாவது சிவ சாம்ராஜ்யத்தில் நிம்மதியாக இருக்கலாம் என்று புராணங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருங்கல் திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு ஏராளமான தூண்கள் அமைத்திருக்கின்றார்கள். அந்த தூண்களிலும் ஒரு சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய என்று அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அற்புத கருத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் கருங்கல் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்று சொல்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு கருங்கல்லிலும் அந்த தூணிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிற்பங்கள் என்று தெய்வீகமான சிற்பங்கள், அதாவது அம்பாளுடைய அவதாரங்கள் என்று புராணத்தில் வரக்கூடிய செய்திகள் ஆகியவற்றையெல்லாம் அப்படியே சிற்பங்களாகவே படித்து அப்படி தூண்களை அமைத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி மொத்தம் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் என்று எண்ணுகின்ற பொழுது ஏறத்தாழ 108 என்று வருகின்றது. இப்ப நாம் அதாவது இந்த தூண்களை வலம் வந்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 108 தெய்வத்தினுடைய திரு சன்னதிகளுக்கு சென்று வந்த பலனானது நமக்கு ஒரே இடத்தில் கிடைக்கின்றது. அதுதான் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருப்பணிகளின் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நாமும் இந்த திருப்பணியில் பங்கு கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் ஏராளமான நற்பலன்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஆலயத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தில் இந்த திருப்பணிகள் என்றெல்லாம் சொல்கின்ற நேரத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதா புவனேஸ்வரி அம்மன், அந்த அம்பாளை பற்றி சொல்கின்ற பொழுது ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி என்று குறிப்பிடுகின்றோம், அன்னை புவனேஸ்வரி என்று குறிப்பிடுகின்றோம். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அம்பிகையை லலிதா சகசரநாமமானது ஸ்ரீ மாதா என்றுதான் அழைக்கின்றது. எடுத்த உடனேயே அப்படி ஸ்ரீ மாதா என்று அழைப்பதற்கு காரணம் அன்னையை போல் ஒரு தாயை போல அப்படி கருணை காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் என்ற கருத்தின் அடிப்படையில் தான். எனவே அவள் கைமாறு கருதாமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அப்படி கருணையை செய்கின்றாள். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்பாள் தன்னுடைய இடது காலை வடித்து அப்படி வலது காலை தொங்கவிட்டு கொண்டு மிக மிக அற்புதமான சுகாசனத்தில் அமர்ந்து மேல் இரு கரங்களில் பாசம் அங்குசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை ஏந்தி கொண்டு கீழ் இரு கரங்களை வரதகஸ்தமாகவும் அபயகஸ்தமாகவும் காண்பித்துக் கொண்டு நமக்கு அற்புத அருள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாள். நாம் செய்ய வேண்டியது என்ன? அம்பாளிடம் நேராக அப்படி சென்று சரணாகதி அடைய வேண்டும். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொன்ன அடிப்படையில் புதுக்கோட்டையில் அருள் ஆட்சி செய்யக்கூடிய அன்னை ஸ்ரீ புவனேஸ்வரியின் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.